நான் சொல்லுகிறேன், திருமுறை பாராயணம் மிக சக்தி வாய்ந்தது, மிக ஆற்றல் பெற்றது, உங்களுடைய தலையெழுத்தை மாற்ற வல்லது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு துன்பங்களையும் தீர்க்க வல்லது ஞான தமிழாகிய திருமுறைகள். 12 திருமுறைகளை தவிர நீங்கள் வேறு யாரிடத்திலும் சென்று நின்று வருந்த வேண்டிய அவசியம் உங்கள் வாழ்க்கையில் வராது என்பதை தெல்ல தெளிவாக நான் மீண்டும் 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 அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். திருமுறையை தவிர, சிவபெருமானை தவிர, நால்வர்களை தவிர இந்த உலகத்தில் பெரிய ஞானிகள் குருநாதர்கள் யாரும் கிடையாது. தயவு செய்து நால்வர்களையும் திருமுறைகளையும் போற்றுங்கள். மற்றைய ஏனைய பரிகாரங்களை ஏனையவர்களை நம்பாதீர்கள். சிவனை நம்புங்கள், திருமுறையை ஓதுங்கள், தர்மம் செய்யுங்கள், சிவபுண்ணியம் செய்யுங்கள். 7 தலைமுறையும் உங்கள் தலையை மட்டுமல்ல உங்கள் தலைமுறையையும் காப்பாற்றக்கூடிய ஒரே நெறி சிவநெறி, சைவ நெறி. நாளைக்கு உயிரோடு இருப்போமான்னு யாருக்கும் தெரியாது, இன்னைக்கு மாலை வரையில் இருப்போமான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இதுக்குள்ள இவ்வளவு போட்டி, பொறாமை, புறங்கூறுதல், கெட்ட எண்ணம், வஞ்சனை, காழ்ப்புணர்ச்சி என்கிற இந்த தீய எண்ணங்களை ஞான தீயாகிய திருமுறையில் போட்டு பொசுக்கி விடுங்கள். அதைவிட அந்த ஞான தீயிலிருந்து நல்ல விளக்குகளை ஏற்றி வையுங்கள். அன்புடைமை, அறமுடைமை, தர்ம சிந்தனை உடைமை, திருத்தொண்டு செய்தல், இறைவனுக்கு அடிபணிதல், எல்லோரும் ஒன்றாம் என்கிற நிலையை கருதுதல், தீய எண்ணங்களை ஒழித்தல் என்கிற அந்த ஞானத்தீயிலிருந்து அகல் விளக்கை ஏற்றி வையுங்கள். ஏனை வழிதிறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்சல்